2019 வருடம் மகாராஷ்டிராவில் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசு திடுப்பென்று தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அழைத்து ஒரு கூட்டம் போடுகிறது. அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கியது சிவசேனா கட்சி. என்சிபி காங்கிரஸ் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது. அந்த கூட்டம் முடிவடைந்ததற்கு பிறகு சிவசேனா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவர் செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொல்கிறார்: அமித்ஷாவை விரைவில் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2019 வருடம் மகாராஷ்டிராவில் அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசு திடுப்பென்று தன்னுடைய கூட்டணி கட்சிகளை அழைத்து ஒரு கூட்டம் போடுகிறது. அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கியது சிவசேனா கட்சி. என்சிபி காங்கிரஸ் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது. அந்த கூட்டம் முடிவடைந்ததற்கு பிறகு சிவசேனா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களில் ஒருவர் செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொல்கிறார்: அமித்ஷாவை விரைவில் சிறைக்கு அனுப்புவோம் என்று சொல்கிறார். அதாவது இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை 2019 சிவசேனா நடத்திய செய்தியாளர் சந்திப்புல அமித்ஷாவை விரைவில் சிறையில் தள்ளுவோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பின்னாடி போக வேண்டியது இருக்கு. அதாவது 2014 ஆண்டு சொராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷா விடுதலை செய்யப்படுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது மோடி குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கும்போது, அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கும்போது சொராபுதீன் என்கவுண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு போலி என்கவுண்டர் விஷயம் ஒன்று நடக்குது. அதுல அமித்ஷாவிற்கு பங்கு இருக்கிறது என்று உறுதி செய்த சிபிஐ அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது. 3 மாசம் அவர் சிறையில் இருந்தார். அதெல்லாம் பழைய கதை, உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு நீதிபதி இந்த வழக்கு விசாரிக்கிறதுக்கு உள்ள வரார். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி லோயா. இந்த லோயா என்று சொல்லக்கூடிய நபர் அமித்ஷாவுடைய வழக்கை விசாரிப்பதற்காக அவர் வருகிறார். இப்போ நீதிபதி லோயா நீங்க வழக்கு போறது போகட்டும், நீதிமன்றத்துல வழக்காடுதல் நடக்கட்டும், எனக்கு இதை பத்தி படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுமையாக அதை படிக்கிறதுக்கான வேலையில இருக்கிறார். அவர் படிக்க அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இது சாதாரண விஷயம் இல்லை, இதுக்குள்ள ஏராளமான மர்மங்கள் இருக்கிறது. அதாவது அமித்ஷா தொடர்புடைய சொராபுதீன் என்கவுண்டர் போலி என்கவுண்டர் வழக்கை படிக்கும்போது அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இதுக்குள்ள ஏராளமான மர்மங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்போ படித்து முடித்ததுக்கு அப்புறம் நீதிமன்றத்திற்கு நீதிபதி லோயா வருகிறார். வரக்கூடிய அன்னைக்கு அமித்ஷா நீதிமன்றத்தில் ஆஜராகணும். ஆனால் அமித்ஷா ஆஜராகவில்லை. அன்றைய தினம் மகாராஷ்டிராவில் அன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசுடைய பதவியேற்பு நிகழ்வு. அந்த நிகழ்வுல அமித்ஷா கலந்திருக்கிறார். கோர்ட்டுக்கு வரல. அப்ப கோர்ட்ல நீதிபதி லோயா கேட்கிறார், ஏன் அமித்ஷா வரல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப யாரும் பதில் இல்லை. அதுக்கு அடுத்தது நீதிபதி லோயா சொல்றாரு, இங்க பக்கத்துல நடக்கிற, அதாவது மும்பை ஹைகோர்ட்ல இந்த வழக்கு நடக்குது. மும்பையில புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பாஜக அரசுடைய பதவியேற்பு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அமித்ஷா ஏன் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு கடுமையான கோபத்தோட கேட்கிறாங்க. எல்லாரும் அலறிட்டாங்க. RSS கூடாரம் எல்லாம் அலறுது. என்னடா இப்படி ஒரு நீதிபதியா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல வழக்கு நடக்குது. அமித்ஷாவிற்கு எதிராக தீர்ப்பு வந்துவிடும், அமித்ஷா நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் அரசல் புரசலா சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல 2014 டிசம்பர் 1 என்ன ஆகுது அப்படின்னா, கெஸ்ட் ஹவுஸ்ல நீதிபதி லோயா மர்மமான முறையில மரணம் அடைகிறார், இறந்து போறார். இப்போ இந்த மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நீதிபதி லோயாவுடைய குடும்பத்தை த வீக்ல வேலை செஞ்சுட்டு இருந்த நிரஞ்சன் தாக்லே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், அவர் என்ன பண்றாருன்னா குடும்பத்தை போயிட்டு பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்ற சில செய்திகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பியது. அதாவது
அமித்ஷாவுடைய வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டிய நீதிபதி லோயாவுக்கு அமித்ஷாவை குற்றமற்றவர் என்று அல்லது நிரபராதி என்று விடுதலை செய்தால் 100 கோடி ரூபாய் தருகிறோம் என்று அமித்ஷா சொன்னதாக லோயாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த நிரஞ்சன் தாக்லே என்று சொல்லக்கூடிய ஊடகவியாளருக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த பேட்டியை இந்த நிரஞ்சன் தாக்லே அன்னைக்கு பெரும்பாலான ஊடகத்திட்ட எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா எந்த ஊடகமே இதை பிரசுரிக்கிறதுக்கு தயாராகல. ஆனால் பிறகு கேரவன் என்று சொல்லக்கூடிய நாளிதழ் அந்த முழு பேட்டியை அவங்க வெளியே கொண்டு வந்தாங்க. இதுல துணிச்சலான ஒரு வழக்கறிஞர்கள் டீம் இதை தூசி தட்டி எடுக்கணும், இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீதிபதி லோயாவோடு பணிபுரிந்தவர்கள், நீதிபதி லோயாவோடு பழக்கமானவர்கள், நீதிபதி லோயாவுடைய குடும்பம் இப்படி பெரிய விசாரணைக்குள்ள இறங்குறாங்க. உங்களுக்கு இறங்கும் போது பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் வருது. என்ன அப்படின்னா, மர்மமான முறையில் கெஸ்ட் ஹவுஸ்ல மரணமடைந்த லோயாவுக்கு கடைசியில் என்னன்னா அவருக்கு இதயம் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் இறந்து போவதற்கு சில தினங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இசிஜி அறிக்கையில லோயாவுடைய இதயம் வலிமையானது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதது, மற்றபடி அவருக்கு எந்த விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. திடுப்பென்று கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி மரணமடைந்தார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல அப்படிங்கிறதா லோயாவோடு சேர்ந்திருந்தவர்கள் எல்லாம் சொன்ன விஷயம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியுது. அடுத்ததாக விசாரிக்கிறதுக்கு உல்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜி வராரு. அவரும் என்னன்னா 2014 மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கான நேரம் எல்லாம் ஒத்து வரக்கூடிய நேரத்துல இந்த உல்பத் டிரான்ஸ்பர் ஆகிறார். அவரும் கொஞ்சம் நேர்மையான அதிகாரி என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது. அவரும் டிரான்ஸ்பர் ஆகிறாரு. ஆனா டிரான்ஸ்பர் ஆன விஷயம் ஊடகங்கள்ல பெருசா பேசப்படலை. ஏன் பேசப்படலை அப்படின்னா, மோடியை துதிபாடுவதற்காக அன்றைக்கே ஊடகங்கள் எல்லாம் தயாராகிவிட்டன. அதாவது பாஜகவிற்கு எதிரான செய்திகள் என்றால் அதை அன்றைக்கே பேசுவதற்கு இனிமேல் நாங்க பேச போறதில்லை அப்படிங்கிறத ஊடகங்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்பதை இந்த செய்தியின் மூலம் நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். இப்ப அதன் பிறகு, அதாவது நீதிபதி லோயா ஒரு 2014 டிசம்பர் 1 அவர் கெஸ்ட் ஹவுஸ்ல மர்மமான முறையில மரணமடைந்து போகிறார். அதே டிசம்பர் 30 அமித்ஷா குற்றமற்றவர், நிரபராதி, அமித்ஷாவிற்கு இந்த ஷராபுதீன் போலி என்கவுண்டர் விஷயத்துல அவருக்கு அவருக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அமித்ஷாவை விடுதலை செய்கிறது. இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரேன். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. 2014 அமித்ஷா விடுதலை செய்யப்படுகிறார். ஆனால் மகாராஷ்டிராவில் 2019 வருடத்தில் சிவசேனா மீண்டும் சொல்கிறது, இல்ல இந்த வழக்கை நாங்க தூசு தட்ட போறோம், நாங்க அமித்ஷாவை தூக்கி சிறையில போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சொன்னதற்கு பிறகு மகாராஷ்டிரா அரசியலில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். அதாவது சிவசேனா கட்சி 2ஆக உடைக்கப்பட்டது இல்லையா? அதே மாதிரி என்சிபி சரத்பவாருடைய கட்சி 2ஆக பிளக்கப்பட்டது. இன்றைக்கு சிவசேனா என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு சின்னமே இல்லை. பாஜகவோடு இணைந்த சிவசேனா என்று சொல்லக்கூடிய, அதாவது தாக்கரே விட்டிருந்து விலகி சென்ற நபருக்கு இன்னைக்கு சிவசேனாவுடைய உண்மையான சின்னம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி மிகப்பெரிய அரசியல் ஒரு பெரிய மாறுதல்கள் மகாராஷ்டிரா அரசியலில் நடந்தது அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. இந்த நேரத்தில் ஏன் நான் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னா, நாமெல்லாம் தேர்தலில் வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். வாக்களிப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இந்தியாவில் நடந்திருந்தது. ஒரு 3 மாதம் ஒரு குற்றம் செய்தார் என்பதற்காக சிறையில் இருந்தவர்தான் இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா என்பவர் அப்படிங்கிற வரலாறுகள் எல்லாம் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் சிவசேனா சொல்வதை போல என் நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழக்கு தூசு தட்டப்படலாம். தூசு தட்டினால் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.